தமிழ் பண்பாட்டை பெருமை பாதுகாக்கும். Stalin, Rumba thanks, many thanks for talking to NDTV. Tell me, Stalin, இது உங்களோட first election without father. He is not there. எவ்வளோ அவரை மிஸ் பண்ணுங்களே? How much are you missing him in this election? அது ஃபாதரோட நிறைய எலெக்ஷன் நிறைய பண்ணியிருக்கிறேன். அதனால் ஃபாதர் இல்லைங்கிற வந்து அது ஒரு பெரிய குறையாக நான் நினைக்கிறதில்ல. ஆனால் அவர் இல்லாமல் நடத்துகிற தேர்தல் அவர் எப்படி வந்து 71 வந்து 184 seats அவர் ஆமாம், அதை வந்து ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு ஒரு வைராக்கத்தோட அவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். டெஃபினட்டாக 200 சீட்டுக்கு மேலே தான் டிஎம்கே ஜெயிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ கூட யூ ஆர் கான்ஃபிடென்ட் யூ வில் கிராஸ் ஆல்மோஸ்ட் அவ்வளோ 184 ப்ளஸ் அவ்வளோ சீட்ஸ். தட் இஸ் த கான்ஃபிடன்ஸ். டெஃபினட் 200 above தான். டெஃபினட் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் ஏன் ஒரு மாதிரி பர்செப்ஷன் இருக்குது தட் ஈவன் தோ EPS 10 years AIADMK கவர்மெண்ட் ஆகிட்டு இருக்கு, there was a feeling that EPS may not be able to hold the AIADMK together, but somehow he has managed to hold it together. ஒரு மாதிரி பார்ட்டி அவர் யுனைட்டடாக வச்சிருக்காரு. அதுக்கு ஒரு உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகக்கூடாது? டெஃபினட்டாக சான்ஸே கிடையாது. ஏன்னா அவர் வந்து இந்த பார்ட்டியை ரன் பண்ணுறது, இந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ணது கம்ப்ளீட்டாக அவர் வந்து கொள்ளடிச்சது, பர்சன்டேஜ் வாங்கினது, லஞ்சம் வாங்கினது, அதில் வந்து கமிஷன் எடுத்து தான் அவங்களுக்கெல்லாம் மாதம் மாதம் எம்எல்ஏக்களுக்கு, எம்பிக்களுக்கு, அதே மாதிரி AIADMK மந்திரிங்களுக்கு அதெல்லாம் கொடுத்து தான் அவர் வந்து கவர்மெண்ட் வந்து காப்பாற்றி வச்சிருக்கிறாரு. இதனால் you are saying he's only managed to hold it together by giving commissions and payments to every அப்படி தான் அவர் ஹோல்ட் பண்ணிருக்காரு. அவர் தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதனால தான் இந்த ஆட்சி நடந்திருக்கு. இப்போ அந்த ஆட்சி நடந்துட்டதுக்கு காரணம் அதுதான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. பட் நீங்கள் ஸ்பீச்ல கூட you also made the point that he is the B team of the BJP. அவர் AIADMK வந்தாக்கா BJP வருது. You are saying if AIADMK comes, BJP will come. How do you say that? Because BJP ரொம்ப ஸ்மால் பார்ட்னர் இல்லையா இந்த அலையன்ஸ்ல? இல்லை, எக்ஸாம்பிள் வந்து எம்பி ஒரே ஒரு எம்பி தான் AIADMKல. அவர் வந்து பிஜேபி தான் குரல் கொடுத்துட்ருக்காரு. பிஜேபி தான் சப்போர்ட் பண்ணி பார்லிமெண்ட்டில் பேசிகிட்டு இருக்காரு, ஓபிஎஸோட சன்னு. அதுதான் ஒரு எக்ஸாம்பிள். கம்ப்ளீட்டாக பிஜேபி என்ன சொல்கிறதோ அது அந்த இப்படி தான் நீங்கள் இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் AIADMK எம்எல்ஏ ஜெயிச்சா கூட அவன் பிஜேபி எம்எல்ஏ தான் இருப்பான். அதனால் பிஜேபியும் ஜெயிக்கக்கூடாது, AIADMK ஜெயிக்கக்கூடாது தான் எங்களுடைய எய்ம். பட் த ஃபேக்ட் தட் சசிகலா எக்ஸிட்டட் ஃப்ரம் பாலிடிக்ஸ், சசிகலா ரிசைன் பண்ணிட்டா பாலிடிக்ஸை வருதில்லை அப்படி சொன்னால், வில் தட் ஹெல்ப் AIADMK? அதை கவர் வில் இட் ஹெல்ப் ஆகுதா? அதனாலும் DMK ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, வராட்டினாலும் எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதனால் அப்படியா? சசிகலா's exit will not be any impact on you? டெஃபினட்டாக கிடையாது. அந்த மோடி ஃபேக்டர் உங்களுக்கு பயம் இருக்கா? Are you scared of the மோடி ஃபேக்டர் இங்கே தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுபடாது. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பார்த்தோம். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு வரைக்கும் எந்த திட்டமும் ஒரு உருப்படியான திட்டம் எதுவும் வரைக்கும் வந்ததில்லை. கம்ப்ளீட்டாக தமிழை ஒழிக்கிறதுக்கு இந்தியை கொண்டு வரது, சான்ஸ்கிரிட்டை கொண்டு வர்றது, எய்ம்ஸ்னு ஒரு திட்டத்தை அறிவித்தாங்க, அது அப்படியே கிடப்பிலே போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து புதிய தமிழ் கல்விக் கொள்கை கொண்டு வந்தாங்க, நீட்டு, இந்த மாதிரி பல இஷ்யூஸ் வந்து தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து எந்த காலத்தில் வந்து பிஜேபியை அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கு தான் ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் டு நோ யோர் அனாலிசிஸ் டேலண்ட். பிகாஸ் நீங்கள் சொல்கிறது இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி ஃபேக்டர் மோடி ஃபேக்டர் இல்லை, பட் ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரியில் இப்போ கூட மோடி ஒரு பெரிய லீடர். Why is that? Why is he so popular in your view everywhere else but not here? இல்லை, இப்போ பல கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணி தானே கவுத்துருக்குறாங்க. பல ஸ்டேட்டில் வந்து மெஜாரிட்டியாக இருக்கிற ஆட்சியை கூட கவுத்துருக்குறாங்க பிஜேபி. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர ஒரு ஜனநாயகப்படி இந்த ஆட்சி நடக்கலை. ஏன்னா பார்லிமெண்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய மிருக பலம் கிடச்சிருச்சு. அதனால் அதை வச்சு மிரட்டி சிபிஐ, அடுத்தது இன்கம் டேக்ஸு, அடுத்தது எலெக்ஷன் கமிஷனு, சுப்ரீம் கோர்ட்டை கூட வச்சு மிரட்ட அளவுக்கு தான் இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. You are saying that the reason why BJP is doing well is because they topple elected governments through agencies. Otherwise, but you don't accept ki Modi ரொம்ப பாப்புலரா இருக்கிற லீடர் அது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? அது வந்த புதுசில் தெரிஞ்சிருக்கும், போக போக குறைஞ்சிட்டு தான் வருது. அது விரைவில் அது வந்து நிச்சயமாக வந்து க்ளோஸ் ஆக தான் போகுது, அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் ஒரு இஷ்யூ இருக்குது தட் பிகாஸ் ஆஃப் பிஜேபி இப்போ ரிலிஜியஸ் ஐடென்டிட்டி, ரிலிஜியஸ் பாலிடிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. அந்த டைமில் நீங்கள் டிஎம்கே சப்போஸ் டு பி அ ரேஷனல் பார்ட்டி, பார்ட்டி ஆஃப் ஏத்தியஸ், அது எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? அது எடுபடாது.
தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் வர்றப்போல்லாம் இந்த ஜாதி இந்து பிரச்சனை கிளப்பி பண்ணுவாங்க. அது எடுபடாது, ஒரு காலம் எடுபடாது. இந்த தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதை அந்த இஷ்யூஸ் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் மேனிஃபெஸ்டோவில் ஹிந்து டெம்பிள்ஸுக்கு எதனா என்டோமெண்ட் கொடுத்துருக்கே ஃபார் பில்கிரிமேஜ் ஆஃப் ஹிந்துஸ் நீங்கள் போட்டுருக்காங்க எதிரின்னு சொல்லியே. ஏற்கனவே கவர்மெண்ட் இருந்தப்போ, கலைஞர் சிஎம் இருந்தப்போ கோயில்கள் வந்து புனரமைச்சு கொடுத்துருக்குறாங்க, புதுசாக கட்டி கொடுத்துருக்குறாங்க, கும்பாபிஷேகம் நடத்திருக்கிறாங்க, திருவாரூர் தேரை ஓட்டியிருக்கிறாங்க. அதுக்குன்னு அறநிலையத்துறைன்னு உருவாக்குனதே திமுக ஆட்சியில் தான் உருவாக்குனது. அதுக்குன்னு மினிஸ்டர் இருந்திருக்கிறாங்க. இப்போதான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம இந்துக்கு எதிரி கிடையாது. இது வேணுமோ இந்துக்கு எதிரி மாதிரி சித்தரித்து ஒரு ட்ராமா பண்ணி எலெக்ஷனில் அட்வான்டேஜ் எடுக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. அது நடக்காது. பட் டு யூ கன்சிடர் யுவர் செல்ஃப் an atheist? நீங்கள் ஏத்தியிஸ்ட் கன்சிடர் பண்ணுறீங்களா? நான் ரிலிஜியஸ் நீங்கள்? ஆர் யூ ரிலிஜியஸ்? நீங்கள் ரிலிஜியஸ் பர்சனலி? புரியல எனக்கு கேட்குறது. ரிலிஜியஸ் நீங்கள் காட்ல பிலீவ் பண்ணுறீங்களா? ஐயோ ரிலிஜியஸ். நான் வந்து கடவுளை வெறுக்கிறவங்க இல்லை, கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கவங்க கிடையாது. அதுக்காக என்னுடைய ஒய்ஃப் கூட கோயிலுக்கு தான் போகிறாங்க. அவங்கள வந்து போவானான்னு சொன்னது கிடையாது. அதனால் கடவுளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து விமர்சனம் செய்கிறது கிடையாது, கடவுளை வந்து கும்பிடுறதும் கிடையாது. அது விருப்பப்படுறவங்க கும்பிடலாம். இது திமுக எத்தனையோ பேர் கடவுளை கும்பிடுறவங்க இருக்கிறாங்க. அவங்கள வந்து ஏன் கும்பிடுறீங்கன்னு நான் கேட்டதும் கிடையாது. அதுதான் எங்கள் பாலிசி. Chief Minister EPS, who's on the campaign trail, speaking to us on NDTV. Thank you very much, sir. Ningo nammaloda பேசினது NDTV oda. Many thanks to you. Sir, இது எவ்வளோ உங்களுக்கு challenging election because ADMK government இப்போ 10 years continuously powerல இருக்கு. So ஒரு feeling anti-incumbency, people are frustrated with the government and மாதிரி சொல்றா. நீங்க என்ன சொல்றீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2011 இருந்து 2016 ஒரு 6 மாதம் இருந்தாங்க. முதல் பீரியட் 2011 16, பிறகு 6 மாதத்தில் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க. அப்புறம் துரதிருஷ்டவசமாக அவர் வந்து மருத்துவ கட்டிட்டு இருந்த நேரத்திலேயே இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு நான் முதலமைச்சராகி கிட்டத்தட்ட 4 ஆண்டு 2 மாதம் ஆகுது. இந்த 4 ஆண்டு 2 மாதத்தில் நிறைய திட்டங்கள் நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கிறோம். அதிகமான திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கியதன் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக வெற்றி பெறும். இப்போ ஸ்டாலின் சொல்றது நீங்க பிஜேபி பி டீம், ஏடிஎம்கே இஸ் தி பி டீம் ஆஃப் பிஜேபி. அதாவது 1999 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட கூட்டு வச்சிருந்தது. அப்படின்னா ஒரு பி டீமா? அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா மத்தியில் ஆட்சி அமைச்சது. அந்த ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் இடம்பெற்றது. குறிப்பாக சொல்ல வேணாம், முரசொலி மாறன் உடல்நிலை சரியாமல் 1 ஆண்டு படுத்த படுக்கையாக இருந்தார். அந்த காலகட்டத்தில் கூட இலாக்கா இல்லாத மந்திரியா மத்திய அரசு கொடுத்தது. ஆக அவர்கள் கூட்டணி சேர்ந்தா சிறந்துன்னு சொல்றாங்க, நான் கூட்டணி சேர்ந்தா தவறு என்று விமர்சனம் செய்கிறார்கள். இல்லை, எனக்கு ஒரு ஃபீலிங் பிஜேபியில் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு நெகட்டிவ் இமேஜ் இருக்குது. அவள் ஹிந்தி இம்போஸ் பண்ணுறா, இந்த ஹிந்து பாலிடிக்ஸ் பண்ணுறா, அதெல்லாம் பண்ணுறா. அது உங்களுக்கு நெகட்டிவ் ஆகுது இல்லையா? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அப்படிதான் இருந்தது. இதே திமுக தான் எதிர்த்தது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அன்றைய தினம் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முந்தி திரும்பி பாருங்க, வரலாறு திரும்பி பாருங்க. அப்போ யாரை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைய காங்கிரஸ் எதிர்த்து தானே போராட்டம் பண்ணுச்சு, இதே ஹிந்தி எதிர்ப்புக்கு. அவரோட கூட்டு வச்சிருக்காங்கல்ல. ஆகவே இன்றைக்கு கால சூழ்நிலைக்கு தக்கவாறு நான் கூட்டணி வைக்கிறோம். கூட்டணி என்பது போது தேர்தல் ஏற்படுகின்ற ஒரு நிகழ்வு. ஸ்டாலின் சொல்ற நீங்க யூ பிகேம் சிஎம் பிகாஸ் ஆஃப் சசிகலா. சசிகலா அதுக்கு தான் நீங்க சிஎம் ஆயிட்டுங்க. அதுக்கு நீங்க என்ன? திரு கருணாநிதி பேரன் அண்ணா அவர்கள் இறந்த பிறகுதான் கருணாநிதி ஆனார். திரு கருணாநிதிக்காக ஓட்டு போடலை என்று பேரன் அண்ணா அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டார்கள். ஆனால் அன்றைய தினம் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த காலகட்டத்தில்
திரு கருணாநிதி முதலமைச்சரார். அதை போலதான் ஒவ்வொரு நிகழ்வும் அந்த கட்சி தலைவர்கள் மறைகின்ற பொழுது அவ்வப்போது ஏற்படுகின்ற சூழலின் காரணமாக முதலமைச்சர் கிடைக்கும். திரு கருணாநிதிக்கு எப்படி முதலமைச்சர் கிடைச்சதோ அதே போலதான் எனக்கும் முதலமைச்சர் பதவி கிடைச்சது. நான் எடுத்த உடனே இந்த பதவிக்கு வரல. நான் ஏற்கனவே எம்எல்ஏ, ஏற்கனவே எம்பி, பிறகு அமைச்சர், அப்புறம் தான் முதலமைச்சர். எடுத்த உடனே எனக்கு இந்த முதலமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை. என்னுடைய அனுபவம், திறமை, நான் செய்த சாதனைகள், எனக்கு 2 துறை கொடுத்தாங்க. முதல்ல 2011 நெடுஞ்சாலைத்துறை தான் கொடுத்தாங்க. சிறப்பாக செயல்பட்டது காரணமா 2016 கூடுதலா பொதுப்பணித்துறையும் கொடுத்தாங்க. மாண்பு அம்மா 2 துறை கொடுத்தாங்க. அதே மாதிரி கட்சியில தலைமை நிலை செயலாளர் கொடுத்தாங்க. இப்படி பல பதவிகள் நான் பெற்று கட்சியில சிறந்த முறையில் பணியாற்றி நல்ல அனுபவம் இருந்த காரணத்தால எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. சசிகலா ஏன் பாலிடிக்ஸ் ரிசைன் பண்ணிட்டா? அது வாட் இஸ் தி ரீசன் ஃபார் இட்? அந்த ரீசன் என்ன? அது அவர்கள் தான் கேட்கணும். அதுக்கு தினகரன் இப்போ கூட செப்பரேட்டா ஃபைட் பண்றாரு. அதுல ஏடிஎம்கே ஓட் ஸ்பிளிட் ஆகுதா பிகாஸ் ஆஃப் தினகரன்? ஏற்கனவே ஒரு முறை அவர் தேர்தல் நின்று அவருடைய பலத்தை காட்டிட்டாங்க. இனி அவருக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. மக்களிடத்துல செல்வாக்கே கிடையாது. ஒரு முறை நின்று பார்த்து விட்டார். அவருக்கு இவ்வளவுதான் வாக்கு கிடைக்கும் என்று மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். இனி அதில் பாதி வாக்கு கூட பெற முடியாது. Tamil Nadu, we are here with Kamal Haasan, film star, now entering political waters in a much more direct way. We are here with him in Coimbatore, where he is actually now contesting as a candidate. Thank you very much indeed, Kamal Haasan, for talking to us. Just Coimbatore, why? Why this Coimbatore South? Just as a starting point. A simple answer would be a retort would be why not? All 234 constituencies are open, mine accordingly to me, right. Because our candidates are everywhere. But this is to prove a point that this is a place where communal disharmony is engineered. Right. So I want to be a voice against it. I always have been a voice of that sort. And this is the only place where BJP is contesting. Right. I mean, they're contesting in several places, but this is a place where you think that they have a strong base, because Coimbatore has a history of communal violence. There have been riots here in the 90s. So that's a point of discontent for people like me who believe in harmony of the state. Interesting. But I wanted to ask you about the risk that you've taken of actually contesting the election, because in the event that you don't win, your party doesn't win, you will go from being a superstar to basically an opposition MLA. And perhaps not even an MLA of the first or the second opposition party, but third or fourth. Yeah, that's to be seen. That's for people to give. From the traction that we are getting on the ground, the purpose for us is not the position or the grade that the media or the other politicians will give us. Our aim is to dislodge these two corrupt conglomerate out of their position and give them an alternative. The DMK and the AIADMK. The DMK and the AIADMK. But I'm just saying, in the event that you don't win the election, you're in the opposition, are you okay with that? That you'll be an opposition MLA in the Tamil Nadu Assembly? Absolutely, but then I will sleep well, they won't. So you're saying even as in the opposition you'll keep them on that? I think people will let that happen. But even if that happens, it's a passage to a means to an end. That is to put an end to an already obsolete two party.
So you're basically implying that it's not correct to write you off, that you may still win, but if you look at the Lok Sabha elections where you tested the waters, you got less than 4% of the vote. So Yeah, the one, we were nascent, our legs were not firmly planted. Terra firma was not terra firma then. Also, it was between Mr. Modi and the Congress party. That's how they were looking at it. We were just players. Here, we are the actual fighters for the cause of Tamil Nadu. And we are an alternative. And that's very clear. Within 3 years, from non-mention, we are more than mentioned, not only by the media, but by the opposition itself. when you talked about your ambition of winning the state, your critics say first you still have to win your own seat. And is that a worry for you? Because there is this view here that you're an outsider. You live in Chennai. And we were actually out speaking to people, and some of them spoke in your favor, but some of them did say that. They said he's not from here. They'll say that, but Gandhiji is an outsider. Tamil Nadu. For Tamil Nadu, he's a Gujarati. But that's not how people of Tamil Nadu saw them. And people of Tamil Nadu have encouraged a man like MGR, who is a Malayali by birth. So that this outsider trick won't work. People love you, they love you. And I think if anyone has to remind me that MGR is a Malayali, for us he is a Tamil. Right. Like most Malayalis think that I'm part Malayali. So will you, if you win, move here, or? Yes, we If have it comes to already that? set up offices here. Right. And I'm a guy who has houses in many places. Okay. So, it is So you're happy to kind of shuttle if it comes to that? yes. I can see my kind of work is not, I'll have to work from a head office. I'm a filmmaker. Right. Even if I'm an MLA, I'll sit here and make my films. You will continue to make your films, even if you get elected. Yes, You're not going to stop. For me, politics is not a profession. My livelihood is not politics. My livelihood is cinema. Like if I were a doctor, I would say the same thing. My clinic will run. Do you think that might lead to some skepticism and criticism about how sincere you Well, are, that's saying how that they- you're not going to be full-time, you're still No, making that- movies? MGR was an MLA, and after becoming an MLA, he did more than 10, 20 films. Right. We have a history. And Mr. N.T. Ramarao, after becoming a chief minister, did a film. Right. So anybody talks about those things, that can be refuted. It's a question of how I deliver as an MLA. And I'm very sure that I'll do much better than any of my predecessors. So even about your own seat, about winning your own seat, you're confident? Absolutely. Okay, because it's quite challenging for you since you have, I think, about 150 odd candidates. Yeah. So you're both doing campaigning here in Coimbatore, then you also have to jet off and Yes. campaign for them. Yes. So overall though, you see yourself being this kind of third force alternative, which Tamil Nadu has not had has not had at all. That's not true for some time. Because Mr. MGR, when he moved out of DMK, was that third force. And he succeeded. And he walked out of DMK. So it's very, it's a convenient statement that DMK or AIADMK would make about a third force. You're right. Never been successful. You're right. So at that time he was, because it was either DMK or the Congress. Congress. And then he became the third. Third. And now it's just become DMK and ADMK. But another third force, of course, could have been your other friend and colleague, Rajni. I know you've been asked a lot about it, so I don't want to labor the point. But do you now have some sense of what happened, about why he pulled out? Any clarity It's on that? very obvious that there's no debate at all. I had no mind to even argue the case of this or that. It's about his health. Okay. And he's a friend of mine, more than this political alliance. Right. We've known each other for more than 40 years. And when a man's life is at stake and he wants to make a call and quit. It was as simple as that. It's as simple as that. Nothing else. When health is at Risk, sure. and he has to make a call either way, Yeah. as a friend, my advice would be to Pull out. live long. Because one
theory was that there was a lot of pressure on him to enter politics, and then he becomes a kind of BJP ally and supporter, and he didn't want that, and so that the health was kind of an excuse. Well, as I know, that is what he told me. That was just a health Any cause. other answers will have to come from Mr. Rajin. But you did speak to him subsequently, Yes, and you. Yes. Do you kind of miss the fact that he's not in the dangal with you? Like I told you, friendship is another matter, and this is a very serious business. Right. And so we would have probably allied together if for the sake of Tamil Nadu. You think that you may have done and that? that's why we even spoke of an alliance at all. Yes, I remember that. Yeah. Okay, well, it's very interestingly poised, but let's see how it pans out. Thank you very much indeed, Kamal Haasan, for talking to us, and all the very best. Thank you. மக்கள் ஆட்சி செய்யும்